எல்லாரும் பெயிண்டிங் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து உங்கள் டேபிளில் வச்சிட்டிங்களா? எஸ் மேம். சரி, ஒவ்வொருத்தராக வந்து என்கிட்ட இருக்க ஒயிட் ஷார்ட் ஒன்று வாங்கிட்டு போய் பெயிண்டிங் பண்ணுங்க. ஓகே மேம். ஏய், உன் பேர் நீ என்ன சொன்ன? என்ன அஞ்சலி இப்படி கேட்குற? என் பேர் அஞ்சு, மறந்துட்டியா? என்னது, பஞ்சு மிட்டாயா? இந்த மாதிரி பஞ்சு மிட்டாய் கமரக்கட்டுலாம் பேர் வச்சா எப்படி ஞாபகம் இருக்கும்? அஞ்சுவா அஞ்சு, பஞ்சு அஞ்சுன்னு. என்ன அஞ்சலி இப்படியெல்லாம் கிண்டல் பண்ணுற? உன் பேரை யாராவது கிண்டல் பண்ணால் உன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். என்னது, என் பேரை கிண்டல் பண்ணுவாங்களா? என் பேர் என்ன உன்ன மாதிரி அஞ்சு பஞ்சுனா இருக்கு? என் பேர் அஞ்சலி, யாரும் கிண்டல் பண்ண முடியாது. சரி சரி, போய் ஒயிட் சார்ட் எடுத்துட்டு வா. மேம் சொன்னாங்கல்ல, உன் காதில் விழலை? சரி அஞ்சலி, நான் ஃபஸ்ட்டு போய் சார்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன், அப்புறம் நீ போய் எடுத்துகிட்டு வா. என்னது, நான் வந்து எடுக்கணுமா? ஹலோ, நீ எனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வான்னு நான் சொன்னேன். என்னது, உனக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வரணுமா? அஞ்சலி, மேம்க்கு தெரிஞ்சா திட்ட மாட்டாங்களா? நீ எதுக்கு மேம் கிட்ட சொல்கிற? நீ எடுக்கும் போதே 2 சார்ட் எடுத்துட்டு வா. இல்லை அஞ்சலி, அதெல்லாம் வேண்டாம். ஏற்கனவே மேம் என்னை வாட்டர் கலர்ஸில் தப்பாக நினச்சிட்டாங்க. நான் எனக்கு போய் எடுத்துகிட்டு வரேன், நீ உனக்கு போய் எடுத்துகிட்டு வா. ஓ, அப்போ நீ எனக்கு எடுத்துகிட்டு வர மாட்ட, அப்படி தானே? சரி சரி, நீ எனக்கு எடுத்துகிட்டு வர வேண்டாம், உனக்கு மட்டும் எடுத்துகிட்டு வா. ஆனால் மேம் கிட்ட உன்னை பற்றி நான் தப்பு தப்பாக சொல்லுவேன். ஏன் அஞ்சலி இப்படி பண்ணுற? நான் என்ன தப்பு செஞ்சேன்? என்னை ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்க. நான் உன்னை பற்றி ஒன்றும் மேம் கிட்ட சொல்லக்கூடாதுன்னா நீ இப்போ போய் எனக்கு சார்ட் எடுத்துகிட்டு வா. சரி, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். அப்படி வா வழிக்கு. சரி சரி, போய் எடுத்துகிட்டு வா. ஜெனி, நீ முதல்ல போய் சார்ட் எடுத்துகிட்டு வரியா, இல்லை நான் எடுத்துகிட்டு வரட்டுமா? ஏஞ்சல், நீயே ஃபஸ்ட்டு போய் சார்ட் எடுத்துகிட்டு வந்துரு, நெக்ஸ்ட்டு நான் எடுத்துகிட்டு வரேன். சரி, நானே போய் எடுக்கிறேன். ஏ அஞ்சு, என்ன அஞ்சு, சார்ட் எடுத்துகிட்டு வந்தியா? ஆமாம் ஏஞ்சல், மேம் கிட்டேருந்து சார்ட் வாங்கிட்டு வந்தேன். ஆமாம், நீ என்ன 2 வச்சிருக்க? அது எனக்கு ஒன்றும் அஞ்சலிக்கு ஒன்றும். என்னது, அஞ்சலி கொன்று உனக்கு ஒன்றா? எதுக்கு நீ அவளுக்கு எடுத்துகிட்டு போகிற? மேம் என்ன சொன்னாங்க? அவங்க தனியாக வந்து எடுக்கணும்னு தானே சொன்னாங்க. நீ எதுக்கு அவளுக்கு எடுத்துகிட்டு போகிற? அதை ஏன் கேட்குற ஏஞ்சல்? நீ எனக்கும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். நீ அப்படி எடுத்துகிட்டு வரலனா மேம் கிட்ட உன்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லுவேன்னு சொல்கிறா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ஏஞ்சல். ஓஹோ, உன்னை அப்படியெல்லாம் பண்ணுறாளா? சரி, ஒரு சார்ட்டை என்கிட்ட கொடு. என்ன ஏஞ்சல் சொல்கிற? இது நான் அவளுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். சொன்னால் கேட்க மாட்டியா? அந்த சார்ட்டை என்கிட்ட கொடு. ஐயோ, அவள் என்ன கேட்பாளே. மேம் கிட்ட என்னை பற்றி தப்பு தப்பாக போட்டு கொடுத்துட்டாள்னா? சும்மா இரு அஞ்சு, நீ இப்படி அவளுக்கு பயந்துக்கிட்டே இருந்தனா டெய்லி அவள் உனக்கு டார்ச்சர் கொடுப்பா. நான் சொல்கிறத கேளு, நீ அதை என்கிட்ட கொடுத்துட்டு போ. சரி, அவள் கேட்டா நான் என்ன சொல்லட்டும்? அவள் கேட்டா, ஏஞ்சல் கேட்டா அவகிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லு. அப்போ உன்னை ஏதாவது சொல்லுவாளே? அவள் சொல்லட்டும், என்கிட்ட அவள் வந்து பேசட்டும், நான் அவளை கவனிச்சுக்கிறேன். நிஜமாக தான் சொல்கிறியா? எதுக்கு ஏஞ்சல்? வேண்டாம், எனக்காகலாம் நீ எதுக்கு சண்டை போடுற? உனக்காக சண்டை போடாமல் நான் வேற யாருக்காக சண்டை போடுவேன் அஞ்சு? நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் தானே ஒரு கஷ்டம். நீ இதை என்கிட்ட கொடுத்துட்டு போ. அவள் உன்னை கேட்டானா ஏஞ்சல் வாங்கிட்டான்னு சொல்லு. சரி ஏஞ்சல், நீ இந்த சாட்டை என்கிட்டேருந்து வாங்கிட்டேன்னு சொல்லிடுறேன். சரி சரி, அப்படியே சொல்லு. இந்தா ஏஞ்சல். சரி ஏஞ்சல், நீ எடுத்துகிட்டு போ. சரி அஞ்சு, நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஏய், இரு இரு இரு. என்ன சொல்லு அஞ்சு? நான் உன்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்ன சொல்லு? அவ என் பேரை ரொம்ப மோசமாக கிண்டல் பண்ணா ஏஞ்சல். உன் பேரையா? உன் பேரை என்னன்னு கிண்டல் பண்ணா? அவ என் பேர் அஞ்சுங்கிறத இதெல்லாம் ஒரு பேரா? அஞ்சு பஞ்சுன்னா வைப்பாங்க. பஞ்சு மிட்டாய், கமருக்கட்டு, இப்படியெல்லாம் கூடவா பேர் இருக்கும் அப்படின்னு ரொம்ப கிண்டல் பண்ணா. அப்படியா சொன்னா? ஆமாம். சரி சரி, நீ போ. அவள் உன்னை தானே கிண்டல் பண்ணா, நான் அவள் பேரை எப்படி கிண்டல் பண்ணுறேன்னு பாரு. ஏய், நீ கிண்டல் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை, மனசு கஷ்டமாக இருந்ததுன்னு சொன்னேன். நீ அவளை எதுவும் கேட்டுறாத, அப்புறம் அவள் என்ன தான் திட்டுவா. போ அஞ்சு, நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. சரி ஏஞ்சல், நான் என் டெஸ்க்குக்கு போகிறேன். சரி, போயிட்டு வா. எல்லாரும் சார்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்களா?
அஞ்சலி, உன்கிட்ட சார்ட் இருக்கா? இல்லைன்னா சீக்கிரம் வந்து வாங்கிக்கோ. எல்லாரும் டிராயிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏய் பஞ்சு, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? எனக்கும் தானே எடுத்துகிட்டு வர சொன்னேன். நீ உனக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்க. எனக்கு எங்கே டிராயிங் சார்ட்டு? அஞ்சலி, என்னை பஞ்சுன்னு கூப்பிடுறத முதல்ல நிறுத்து அஞ்சலி. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஓ, உனக்கு சுத்தமாக பிடிக்கலையோ? சரி, அதை விடு. உன்னை சார்ட் எடுத்துகிட்டு வர சொன்னேன்ல, எங்கே சார்ட்டு? உனக்கு நான் எடுத்துகிட்டு வந்த சார்ட்டை என்கிட்ட இருந்து ஏஞ்சல் வாங்கிட்டா அஞ்சலி. என்னது? எனக்கு எடுத்துகிட்டு வந்த சார்ட்டை நீ அவகிட்ட கொடுத்தியா? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா நீ கொடுத்துருப்ப. நான் தானே உன்கிட்ட கேட்டேன். நீ எதுக்கு அவகிட்ட கொடுத்த? அவ கேட்டா நீ கொடுத்துருவியா? அஞ்சலி, நான் உனக்கு எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அவள் வழியில் என்னை பார்த்து கேட்டா, நான் கொடுத்துட்டேன். அவள் என்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டா. உனக்கு தேவைன்னா நீ அவகிட்ட போய் வாங்கிக்கோ, என்னை கேட்காத. ஹோ, நான் அவகிட்ட போய் கேட்கணுமா? இரு, முதல்ல அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிவிட்டு அப்புறம் உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். அதை முதல்ல செய். முதல்ல அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வா, அப்புறம் என்னை வந்து கவனி. இவ்வளோ திமிரா பேசுகிற? இரு, அவளை போய் நான் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வரேன். ஏய், இங்கே பாரு. என்னது? ஏய்யா? எனக்கு என்ன பேர் இல்லையா? ஏன்னு கூப்பிட்ற? ஓ, ஏன்னு கூப்பிடக்கூடாதா? ஏஞ்சல் தானே உன் பேர்? ஆமாம், ஏஞ்சல் தான் என் பேர். ஏய் ஏஞ்சல், எதுக்கு என்னோட சார்ட்டை எடுத்த? என்னது? உன் சார்ட்டை நான் எடுத்தனா? நான் எப்போ உன் பிளேஸ்க்கு வந்தேன்? பொய் சொல்லாத. அஞ்சு எனக்கு சார்ட் எடுத்துகிட்டு வந்தால, அந்த சார்ட்டை நீ எதுக்கு அவகிட்ட இருந்து வாங்கின? ஹலோ, அஞ்சு ஒன்றும் உனக்கு அடிமை கிடையாது. உன் சார்ட்டெல்லாம் அவள் எடுத்துகிட்டு வரத்துக்கு நீ எதுக்கு அவளை வேலை வாங்குற? அவளை நான் வேலை வாங்குவேன், வாங்காமல் இருக்கேன். உனக்கு என்ன வந்துச்சு? நான் அவளை தானே சார்ட் எடுத்துகிட்டு வர சொன்னேன். நீ எதுக்கு வாங்கின? நீ அவளை வேலை வாங்குவ, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? அதெல்லாம் முடியாது. நீ இனிமேல் அவளை வேலை வாங்குற வேலையே வச்சுக்காத. ஓஹோ, இப்போ தான் எனக்கு புரியுது. நீ கொடுத்த தைரியத்தில் தான் அவள் இப்படி பண்ணுறாளா? ஆமாம் சுண்டலி, அப்படிதான். என்ன சொன்ன? சுண்டலின்னு உன் பேரை சொன்னேன். சுண்டலி என்ன என் பேரா? இல்லையா பின்ன? என் பேர் அஞ்சலி. ஓ, அப்படியா? சரி சரி சரி, நான் கூட சுண்டலியோன்னு நினச்சேன். அது எப்படி? அஞ்சலியை சுண்டலின்னு நினப்ப? வேணும்னு தானே கூப்பிட்ட? ஆமாம், இந்த மாதிரி பேரெல்லாம் வச்சா எப்படி? அஞ்சலின்னு வச்சா சுண்டலி பெருச்சாலின்னு தான் கூப்பிடுவாங்க. ஒரு நல்ல பேரை வைக்க வேணாம்? ஏய், என் பேரை எதுக்கு கிண்டல் பண்ண? நீ மட்டும் அடுத்தவங்க பேரை கிண்டல் பண்ணலாம், ஆனால் நான் உன் பேரை கிண்டல் பண்ணக்கூடாதோ? ஓஹோ, இப்போ புரியுது. இதெல்லாம் அவளோட வேலை. உன்கிட்ட வந்து போட்டு கொடுத்தாளா? அவள் ஒன்றும் என்கிட்ட போட்டு கொடுக்கல. உன்னை பற்றி எல்லாம் சொன்னான். இப்போ எங்களுக்கு எல்லாமே உன்னை பற்றி தெரியும். அவகிட்ட ஏதாவது வாலாட்டின அப்புறம் பாரு என்ன பண்ணுவ. நான் அவளை என்ன வேணால் சொல்லுவேன். அப்படியா? சொல்லு சொல்லு, சொல்லி பாரு, அப்புறம் தெரியும் இந்த ஏஞ்சல் யாருன்னு. அவளை நான் செஞ்சால் உனக்கு வலிக்குதா? பாரு அவளை நான் என்ன செய்கிறேன்னு. ஏய், திரும்பவும் நான் சொல்கிறேன், சுண்டெலி மாதிரி இருந்துக்கிட்டு ஏதாவது வேலை பண்ண தொலைச்சிருவேன், ஜாக்கிரதை. என்னது? தொலைச்சிடுவியா? ஏய், என்ன நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்க? கிளாஸில் இப்படி சண்டை போடுவாங்களா? மேம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? கண்டிப்பாக கோவப்படுவாங்க. அமைதியாக இருக்க மாட்டிங்களா? நான் ஒன்றும் சண்டை போடல ஜென்னி. இவ தான் வேணும்னே வம்புக்கு வந்தா, அதனால தான் பேசினேன். ஜென்னி, நான் எதுவுமே பேசல ஜென்னி. இவ தான் போகிறவளை கூப்பிட்டு வம்பு வளர்க்குறா. ஏய், நானா உன்னை கூப்பிட்டு வம்பு பண்ணேன்? நீ சரியான ஆள் தான். ஆமாம், நான் சரியான ஆள் தான். இரு, உன்னை கவனிச்சுக்கிறேன். போடி போ, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். அஞ்சு பக்கமே நீ தலை வச்சு படுக்கக்கூடாது.